யாழ் நூலகத்தை பார்வையிடச் சென்ற சிலர் அங்கு குழப்பம் விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 22ஆம் தேதி அங்கு அந்த பகுதிக்கு சுற்றுலா சென்ற சிலரே குழப்பம் விளைவித்துள்ளதுடன் அங்கு நிர்வாகத்தினருடனும் கருத்து மோதல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தெற்காசியாவில் அமைந்துள்ள பாரிய நூலகங்களில் தனிச்சிறப்பை பெற்றுள்ள ஒன்றாக யாழ் நூலகம் விளங்குகிறது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதிக்கும் ஜூன் 2ஆம் தேதிக்கும் இடையிலான காலப்பகுதியில் கலகக்காரர்களால் திட்டமிடப்பட்ட அடிப்படையில் யாழ் நூலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது. யாழ் மக்கள் மற்றும் இந்தியா உள்ளிட்ட வேறு நாடுகளில் இருந்து வருகை தருகின்ற ஆய்வாளர்கள் ஆகியோரால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நூலகம் மக்களின் பார்வைக்கு விடப்பட்டிருந்தது. எனினும் அண்மையில் சுற்றுலா பயணிகள் சிலர் அங்கு ஒழுங்கீனமாக நடந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பாக கடுவரவில் இது நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கருத்து வெளியிட்டார். ஓரிரு தினங்களுக்கு முன்னர் யாழ் நூலகத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். செய்திகளில் அதனை பார்த்திருப்பீர்கள். நான் யார் என்று கூறுவதில்லை. அரசாங்கம் சமூக ஒற்றுமை குறித்தும் யாழ் பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் கூறி வரும் நிலைமையில் நூலகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். நூலகம் என்பது நமது இளைஞர் சமுதாயத்திற்கு கல்வி கற்றுக் கொள்வதற்குரிய ஓர் இடமாகும். எனவே இடம்பெற்றுள்ள சம்பவம் குறித்து நாம் நமது எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். விசாரணைகளை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கூறுகிறோம். இந்த நூலகத்தை பாதுகாக்க வேண்டியது அதன் நிர்வாகத்தினரின் பொறுப்பாகும் என பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் ஒரு பழமை வாய்ந்த ஆசியாவிலேயே திறமான லைப்ரரி என்று வர்ணிக்கப்பட்ட லைப்ரரி ஐக்கிய தேசிய கட்சியின் காலத்தில் அவர்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே திட்டமிட்ட முறையிலே அது எரித்து நாசமாக்கப்பட்டது. மீண்டும் அரசு தற்பொழுது யுத்தம் முடிந்து விட்டது, சமாதானம் வந்துவிட்டது என்று அரசு கூறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே மீண்டும் அந்த நூலகம் தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். தமிழ் பேசும் மக்களை பொறுத்த மட்டிலே பிறப்பு அந்நியால் சிறப்பு கல்வியால் என்பார்கள். இந்த பிறப்பு அந்நியால் சிறப்பு கல்வியால் என்பது அந்த கல்வியை கற்கின்ற பிரதான இடங்களாக நூலகங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த வகையிலே இன்று நாங்கள் கொழும்பில் இருக்கின்ற நூலகத்தை எடுத்தால் கூட அங்கு அனுமதி இல்லாமல் எவரும் செல்ல முடியாது. ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது யாழ் நூலகத்திற்கு அனுமதி இல்லாமல் செல்வதற்கு முற்பட்ட பலரால் தாக்கப்பட்டிருக்கிறது இந்த லைப்ரரி. இதற்கும் அப்பால் இந்த நூலகத்தை பலர் சென்று பார்வையிடும் வகையிலே ஒவ்வொரு நாளும் அங்கு செல்கின்ற உல்லாச பயணிகள் போல் இருக்கின்ற உள்நாட்டு உல்லாச பயணிகள் பார்வையிடும் வகையிலே அங்கிருக்கின்ற மாநகர சபை ஏற்பாட்டை செய்திருந்தது. ஆனால் இந்த லைப்ரரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டது என்பதனை அறிந்திருந்தும், ஏற்கனவே இது ஆசியாவில் திறமான லைப்ரரியாக இருந்தது எரிக்கப்பட்டதை அறிந்திருந்தும் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்ட இந்த நூலகத்தை பார்வையிடுவதற்கு இந்த மாநகர சபை ஏற்பாடுகளை செய்திருந்த பொழுதும் அதை பாதுகாப்பதற்கான எந்தவித ஏற்பாடுகளையும் இந்த மாநகர சபை செய்யவில்லை. இந்த மாநகர சபை இப்படியான பிரச்சனை வருகின்ற பொழுது அதிலிருந்து தடுப்பதற்கான எந்த நடவடிக்கைகளையும் இந்த நூலகத்தில் மேற்கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கும் அப்பால் இது நடந்த சம்பவத்திற்கு என்ன நடவடிக்கையை இந்த மாநகர சபை எடுத்திருக்கிறது என்றால் அதுவும் ஒன்றுமில்லை. உண்மையில் இது மீண்டும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே ஒரு வெந்த புண்ணில் வேல் செலுத்தும் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஒருவன் குட்ட குடிரவனும் மடையன், அதே நேரம் குற்றவனும் மடையன் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இது மிகவும் ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். எமது கட்சியை பொறுத்த மட்டிலே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதுவும் அரசு சமாதானம் வந்துவிட்டது என்று கூறுகின்ற பொழுது இப்ப நடவடிக்கை இடம்பெற்றது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இதற்கும் அப்பால் இந்த நூலகத்தை யாழ் மாநகர சபை ஒரு பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷத்தை இதை எந்தவித கவனமும் இல்லாமல் இப்படியான ஒரு அலட்சிய போக்கின் ஊடாக இந்த நூலகத்தை தற்பொழுது பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் எமக்கு கிடைத்திருக்கின்ற. தற்பொழுது எமது உறுப்பினர்கள் அங்கு சென்ற பொழுது இந்த நூலகம் பூட்டப்பட்டிருக்கிறது. இதனூடாக இந்த நூலகத்தின் பயன்பாடு அந்த மக்களுக்கு கிடைக்காமல் இது உண்மையில் நிறுத்தப்பட வேண்டும். முன் எனக்கு பலர் கூறுகிறார்கள் அங்கு பார்வையாளராக செல்வதற்கான எந்தவித ஒழுங்குகளையும் இந்த மாநகர செய்யாதன் காரணமாக பல புத்தகங்கள் திருட்டு போவதாக கூட கூறியிருக்கிறார்கள். எனவே அங்கே இருக்கின்ற புத்தகங்களை பாதுகாக்க நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் இது இன்னொரு விளிம்புக்கு சென்று அங்கு பார்வையிட வந்தவர்களை அந்த நூலகத்தை தாக்கும் அளவுக்கு ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் எமது கட்சியும் நானும் வன்மையாக கண்டிக்கின்றோம்.